இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாள் தியான பகுதி ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். இவ்வளோ அருமையான வார்த்தை ஆண்டவர் நமக்காக பேசுகிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம். அநேக பாடுகளின் வழியாக நம்ம கடந்து போகிறோம். பவுல் கூட எப்படியா எழுதுகிறார், கிறிஸ்துவினால எங்களுக்கு பாடுகள் பெருகிறது போல அவர் மூலமாய் ஆறுதலும் பெருகுகிறது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். ஏன்னா நம்மளை மாதிரியே அநேக ஜனங்க இன்னைக்கு பாடுகள்லையும் பிரச்சனைகளிலையும் போராட்டங்களிலையும் இருக்கிறாங்க. பாருங்க, நமக்கு கிடைச்ச பலன் நமக்கு கிறிஸ்து ஆறுதல் செய்கிறபடினால அந்த போராட்டத்தை மேற்கொண்டு மேலே வருகிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறியாத ஜனங்க, கிறிஸ்துவின் ஆறுதல் இல்லாத ஜனங்க அந்த போராட்டத்தில் மாண்டு போகிறாங்க. அதான் பவுல் எழுதுறாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்ய நாம் திராணியுள்ளவர்களாய் அல்லது பலனுள்ளவர்களாய் மாறும்படிக்கு சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை சில பாடுகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படியாக. ஏன்னா அந்த பாடுகள் வழியாக நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதில் இயேசு நமக்கு ஆறுதலாக இருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் நம்மளை எப்படி பலப்படுத்தி அதிலேருந்து வெளியே கொண்டு வராரு. இதை அறிக்கிற நாம தான் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும். ஆனால் பாருங்கள், அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனை அவர் அப்படியே விட்டு விடுகிறது இல்லை. அந்த சூழ்நிலையில் அவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். யோசேப்பு போன சூழ்நிலையில் கர்த்தர் யோசேப்பை பலப்படுத்துகிறார், அவனுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு பலன் எங்கேருந்து வரும் அப்படின்னா அவருடைய சமூகத்திலேருந்து வரும், அவருடைய பிரசன்னத்திலேருந்து வரும். நம்ம போய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் பலன் கொடுப்பார். அதே ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒருவேளை பிசாசு நம்ம வாழ்க்கையை அப்படியே முறித்து போடும்படியாய் சில சோதனைகளை, பிரச்சனைகளை, விசுவாச சோதனைகளை அவன் அனுமதிக்கலாம், அவன் கொண்டு வரலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் நான் அமரும் பொழுது அவர் அந்த சோதனையை சகிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சோதனையிலிருந்து எழுந்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, கழுகு எப்படின்னா அது பறக்கிற உயரம் மிக உயரமாக இருக்குமா. ஒரு புயலின் மத்தியில் நம்ம புயலுக்குள்ளே போராடிட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் நம்ம கர்த்தருக்குள்ள பலன் அடைந்து செட்டைகளை அடிக்கும் பொழுதுல நம்ம மாத்திரம் புயலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. அவர்கள் சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.